வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க கோல்டை கவர்மெண்ட் ஆட்டையே போட்டுரும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களால நம்ப முடியுமா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம பிஎம் மோடிஜி வந்து கோல்டை வந்து எப்படியாவது மானிட்டைஸ் பண்ணிடலாம். கோல்டு இந்தியா வீட்டில் இருக்கிற எல்லா கோல்டையும் எடுத்துட்டு வந்துடலாம் ரொட்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணும்போது ஏன் பீப்புள் எல்லாருமே கவர்மெண்ட் வந்து கோல்டை டார்கெட் பண்ணுறாங்க, சரி அவங்கள நம்பி கொண்டு போய் கடையில் வச்சா திரும்பி அந்த கோல்டு வருமா, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கோல்டில் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி என்டையர் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டு, வெல்த் கிரியேஷன், கெரியர் டெவலப்மெண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு மொத்தமாக ஒரு 3 கதை சொல்ல போகிறேன். ஒன்று வந்து யூஎஸில் ஆரம்பித்து இந்தியாவில் 2025, அதுக்கப்புறம் 2026. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்டோரியாக இருக்க போது. இந்த ஸ்டோரியில் யூஎஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ப்ரைவேட்டாக நீ கோல்டு வச்சுருந்த அப்படின்னா 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், கோல்டு ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாருமே ப்ராமிஸ் டு பே மணி. ஓகே, மற்ற எந்த அசட்டாக இருந்தாலுமே விற்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அப்புறம் சில அசட்ஸ் வந்து பீப்புள் வாங்கிறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் கோல்டு அப்படி கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு வந்து காசு திரும்ப வந்துடும். சரி, ஓகே. ஸ்டோரி நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் 1933 ஜென்ரலாக, அதாவது 1933 வந்து பேங்க்ஸ் எல்லாமே யூஎஸில் கொலாப்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக யூஎஸில் ஒரு டேர்ம் இருக்குது, கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு. யூஎஸில் பிரிண்ட் பண்ணுற ஒவ்வொரு டாலரையும் பேக்கப் பண்ணுறதுக்கு அவங்க லாக்கரில் கோல்டு வச்சுருப்பாங்கங்கிறது தான் அந்த கதை. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லாக்கரில் கோல்டே இல்லாமல் நிறைய டாலர் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் ஆஃப் சடன் பீப்புள் எல்லாரும் பயந்து போய் பேங்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரு சொல்லிட்டு காசு கேட்டு பேங்க் வாசலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸாக இருக்கிற டைமில் பிரசிடென்ட் ரோஸ்வெல்ட் வந்து பதவி ஏற்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லா பேங்க்கையும் ஓவர் நைட்டில் ஷட் டவுன் பண்ணிட்டு இதுக்கு மேலே விட்ராவல் எவனுக்கும் தர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கோல்டுக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாரு. அது என்ன ஆர்டர் அப்படின்னா, நீ வந்து ப்ரைவேட்டாக கோல்டு வைக்கக்கூடாது. ஸோ நீ ப்ரைவேட்டாக கோல்டு வச்சுருந்த அப்படின்னா உனக்கு $10,000 கிட்ட ஃபைனும் வரும். அது இன்றைய மதிப்புப்படி, ஓகே, அந்த டைம்லேயே $10,000 இன்னைக்கான மதிப்புப்படி 1.5 crore உங்களுக்கு வந்து ஃபைன் வரும். அப்படி இல்லைன்னா 10 வருஷம் நீ ஜெயிலுக்கு போகணுங்கிறது அவங்களோட ஆஸ்பெக்ட். அண்ட் அடுத்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அலோடு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து 100 அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வரைக்கும், இல்லை 5 அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதை நீங்கள் கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு 120 கிராம் கிட்ட வரும் ஓவரால். அண்ட் இன்னொன்று என்ன சொன்னார்னா, நீங்கள் கொடுக்குற கோல்டு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் போய் ஒப்படைக்கிற கோல்டை கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு $20.67 பெர் அவுன்ஸ் வந்து பே பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. 25 நாளைக்குள்ள வந்து கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே இதில் முக்கியமாக அவங்க போட்ட ஸ்கீமில் காயின் கலெக்டர்ஸ், அதாவது காயின் கலெக்ட் பண்ணி ரேரு அன்யூஷுவல் காயின் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்க எல்லாமே அந்த கோல்டை வச்சுக்கலாம். டென்டிஸ்ட்டு, ஜுவல்லர்ஸு, ஆர்டிஸ்ட்டு அவங்களும் கோல்டை வச்சுக்கலாம் வித் லைசன்ஸு. ஃபாரின் கவர்மெண்ட்ஸு அண்ட் சென்ட்ரல் பேங்க்குமே கோல்டை வச்சுக்கலாம். ஆர்டினரி பீப்புள் மட்டும்தான் கோல்டை வைக்கக்கூடாது, ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிறது இந்த ஸ்கீமோட கேட்சே. எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வரும்போது கீழ்மட்டத்தில் இருக்கிற சராசரி பீப்புளை தான் அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் யூஎஸ்லேயுமே நடந்திருக்கு. ஒன்ஸ் அவங்க சொன்ன உடனே பீப்புள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு அவங்க கவர்மெண்ட் வச்ச டிஃப்ரெண்ட் நேர் வந்து நேச்சுரல் எமர்ஜென்சி ஈக்குவலண்ட் அமௌண்ட் தரப்போகிறோம், அதாவது நீங்கள் வச்சிருக்க கோல்டுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்டாக $20.67 தரப்போகிறோம், தேசிய கடமை ஆற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த $20.67 தான் ஈக்குவல் அமௌண்ட்டு, அதாவது அந்த கோல்டோட ஆக்சுவல் மதிப்புன்னு கவர்மெண்ட் தான் சொல்லிச்சே தவிர ஆக்சுவல் மதிப்பு என்னங்கிறத யாரும் எக்ஸ்பிளைனே பண்ணல. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 22% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் கவர்மெண்ட் சொன்னதை கேட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. 78% ஆஃப் பீப்புள் வந்து கொடுக்கவே இல்லை, அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டாட்ஸும் கூட. ஏன்னா கவர்மெண்ட் ஒன்றும் ஆர்மி அமைச்சு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி நீ கோல்டு வச்சிருக்கியான்னு சொல்லி பார்க்க போகிறது கிடையாது. ட்விஸ்ட்டு என்னன்னா, இதை அனௌன்ஸ் பண்ணி அந்த 22% கிட்ட கொடுத்தாங்கல்ல, கொடுத்து முடிச்சு 9 மாசத்துல கவர்மெண்ட் கோல்டோட ப்ரைஸை $35 ஏற்றிருச்சு. 69% வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ
ஸோ அப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் கோல்டே அந்த டைமில் $35 இருந்திருக்கு. பட் கவர்மெண்ட்டை நம்பி 20.6% 6-7 டாலருக்கு விற்ற மக்கள் தலையில் துண்டை போட்டு விட்டார்கள். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸும் கூட. அண்ட் லேட்டர் வந்து இந்த பாலிசியில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எனக்கு தேசிய கடமை, நேஷனல் பிரச்சனை இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு சராசரி மனுஷனா எழுற ஒரு கேள்வி என்னன்னா, இங்கே இன்னும் நிறைய பேர் வந்து பணக்காரங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து ப்ராப்பராக நிறைய இடத்துல டேக்ஸ் எக்ஸம்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு எதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் கை வைக்கிறது விட்டுட்டு சராசரி மக்கள் வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக சேர்த்து வச்சிருக்கிற தங்கத்தில் கை வைக்கிறது எந்த அளவுக்கு சரியான விஷயம்னு எனக்கும் தெரியல. உங்களோட பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரைஸ் ஆஃப் கோல்டை வந்து கவர்மெண்ட் வந்து யார் நிர்ணயிக்கிறான்னே தெரியவே இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் கவர்மெண்ட் வந்து கோல்டில் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாலையுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாங்க 2015. ஆனால் இந்தியாவில் உள்ள பிரச்சனை இது கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து நாளைக்கே ருப்பி நோட் அடிக்கணும்னா அவங்க தாராளமாக போய் அடிச்சுக்கலாம். கோல்டு பேக்கப் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்தியாவில் உள்ள ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னா, 25,000 டன் ஆஃப் கோல்டு வந்து இந்தியா ஹவுஸ் ஹோல்டில் இருக்குது. இது ரொம்ப 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 ஜாஸ்தி. எல்லா கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்கையுமே பீட் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனாக ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து 72 பில்லியன் வந்து வெறும் கோல்டோட இம்போர்ட்டுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இயர் ஆன் இயர். 5 வருஷத்துல இது 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 25,000 டன் ஆஃப் கோல்டு வந்து சும்மா லாக்கர்ல 0% ரிட்டர்ன் கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கவர்மெண்ட் இதை எப்படியாவது ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டாலர் ஸ்பெண்ட் பண்றதை குறைக்கலாங்கிறது தான் இந்தியாவோட நோக்கமே. ஸோ அதனால கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தது என்னன்னா, நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் ஸ்கீம்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் பேங்க் வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் கோல்டை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக அவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. 10-year பீரியட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மிட் டேர்ம் 5 to 7, லாங் டேர்ம் 12 to 15. அவங்க வச்சிருந்தது பெர்சன்டேஜ் வந்து 2.25 to 2.5. அண்ட் இது மூலமாக உங்களுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து 0 டேக்ஸ். இது ஒரு பெஸ்ட் பார்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்தியாவில் யாருமே கொண்டு போய் கொடுக்கல. ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க இதை சொன்ன உடனே 0.15% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அவங்க கோல்டை கொண்டு போய் கொடுத்து இந்த ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்தியன்ஸ் நோ சொன்னாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கோல்டை அவங்க மெல்ட் பண்ணுவாங்க. கோல்டுங்கிறது இந்தியாவில் வெறும் ட்ரெடிஷனாக பார்க்கறது இல்லை. பாட்டியோட வளையல், அம்மாவோட வெட்டிங் ஜுவல்லரி, இந்த மாதிரி நிறையா சென்டிமெண்ட்டான விஷயம் இருக்கும். மெல்ட் பண்ணுறதை யாரும் விரும்புறது இல்லை. அண்ட் நிறைய இடத்துல நீங்கள் கவர்மெண்ட்டை போயிட்டு நான் இந்த கோல்டை சரண்டர் பண்ணுறேன்னு போனீங்கன்னா பில்லு கேட்பாங்க. ட்ரெடிஷன் ஆஃப்டர் ட்ரெடிஷனாக வந்த கோல்டுக்கு நிறைய பேருக்கு பில்லே இருக்காது. அண்ட் வெறும் 2.5% வந்து இப்போ இயர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 5 வருஷத்தில் கோல்டு 5.5 டைம்ஸே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஈவன் பேங்க்ஸுமே இதை ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்கீம் பற்றி எந்த பேங்க்குமே பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, பேங்க்குக்கு இதில் எதுவுமே கிடைக்காது. அட்லீஸ்ட் நீங்கள் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா கோல்டு லோனில் பேங்க்குக்கு ஒரு 9 to 12% வட்டியாச்சும் கிடைக்கும். பேங்க்கும் கொடுக்கறது இல்லை. இதை வந்து கவர்மெண்ட் ஓகே இது ஒரு ஃபெயிலியர் ஸ்கீம்னு சொல்லிட்டு 2025 அப்படி குவைட்டாக எண்டப் பண்ணிட்டாங்க. பெருசாக எந்த ஒரு பாதரிங் இல்லாமல் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை மட்டும் பேக்கப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ அகெயின் கம்பேக் ஸ்டோரியா மோடி என்ன சொல்றாருன்னா 2.0 மானிட்டைசேஷன் 2.0 அப்படிங்கிற பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ண போறதாக நியூஸ் வருது. இன்னும் அஃபிஷியலாக பிளான் வரல. பட் இந்த பிளான்ல ஒரே ஒரு புது மாற்றமா என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் நியர்பை ஜுவல்லர்ஸ்டையுமே போயிட்டு இதை கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் சொல்றாரு. பட் என்ன கேட்டா கோர் ப்ராப்ளமான எதையுமே இது அட்ரஸ் பண்ணவே இல்லை. நீங்க வாக்கின் டு பேங்க் பதிலாக ஜுவல்லரி ஃபெமிலியரா உங்களுக்கு தெரிஞ்ச ஜுவல்லரிட்ட நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம். ஸ்டில் ஜுவல்லரியை மெல்ட் பண்ற இஷ்யூ வந்து நம்ம அட்ரஸ் பண்ணல. டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்காங்கிறது தெரியல. 2.5%ங்கிறது ரொம்ப மோசமான டீலு. அதை சேஞ்ச் பண்ண போறாங்களான்னு தெரியல. பட் பிளாட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கோல்டு மானிட்டைசேஷன் 2.2ங்கிறது ஒரு மாதிரியான கிட்டத்தட்ட நாய்ஸாக தெரிஞ்சாலுமே சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. கவர்மெண்ட்டோட டார்கெட் பொறுத்த வரைக்கும் 1000 tons ஆச்சும் மினிமம் ரெக்கவர் பண்ணி ரொட்டேஷனில் விடணும், கோல்டோட இம்போர்ட்டை குறைக்கணுங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இங்கேருந்து ரெக்கவர் பண்ணுற கோல்டை வந்து MCX மார்க்கெட்டில் ரிஃபைன் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கான பிளான்ஸுமே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் எல்லாருமே கோல்டை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னா,
நோபடி கேன் கோல்டு பொறுத்த வரைக்கும் யார் வேணா உங்களுக்கு பே பண்ணுவாங்க. கோல்டு இஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் யுவர் ஓன் கரன்சி. எந்த நாட்டோட கரன்சி ட்ராப் ஆனாலும் சரி, கோல்டு வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா யூஎஸோட என்டையர் பிரைசிங் சிஸ்டமே கோல்டை பேக்கப் பண்ணி இருக்கிறதுனால கோல்டு வந்து கண்டிப்பாவே பேக்கப் பண்ணி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டை வந்து வாங்கலாமா இல்லை விற்கலாமா அப்படிங்கிற கேள்வி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஃபேமிலி வேல்யூ பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி வந்து 1.44 lakhs வந்து 10 grams இருக்கு. வாட் ஐ எம் பையிங் ஃபார்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதை வந்து ஒரு ஜுவல்லரியாக வாங்க போகிறேன்னா இல்லை வந்து நான் ப்ராஃபிட் லாஸ் பார்க்க போகிறேன்னா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு கோல்டை வந்து நீங்கள் வாங்குறது பெட்டராக இருக்கும். கோல்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ரிட்டர்ன்ஸ் தரலன்னா கூட கம்பேரிட்டிவ்லி லாங் ஜேர்னியில் இது உங்களுக்கு பெட்டரான ப்ரைஸே தரும். கோல்டோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருக்கும், அப்புறம் கண்டிப்பாக பீக் ஏறும், ஸ்லோவாக போகும், அப்புறம் பீக் ஏறும். ஸோ அதே மாதிரி பொறுமையாக காத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பொறுமையாக காத்துருங்க, கோல்டை வாங்குங்க. கோல்டை மானிட்டைசேஷன் ஸ்கீமில் கொடுக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு பதில் நான் எதுவும் சொல்ல போகிறதே இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து நான் என்னோட பதில் இன்டெரக்டாக சொல்லிட்டேன். ஸோ நீங்களுமே உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கோங்க கோல்டை கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. எல்லாத்த பொறுத்த வரைக்கும் இப்போ கோல்டை வாங்கலாமாங்கிற கேள்விக்கு பதில், ஜான் மந்த்லேருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% சீப்பராக இருக்குது கோல்டு. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் ஒரு டிப் வருதோ தாராளமாக நீங்கள் வந்து கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் டிப்பை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் ஒரு டிப் வருதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது கண்டிப்பாக மறுபடியும் மேலே தான் ஏறும். ஸோ அந்த பாயிண்ட் இதுவாக கூட இருக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வந்து கோல்டு திரும்பி வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி விட்ட கதைலாம் இருக்குது. ஜுவல்லரியாக வாங்குங்க, காயின்ஸ் அண்ட் பார்ஸாக வாங்குங்க, இடிஎஃபாக வாங்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கலாம், சாவரின் பாண்டாக வாங்கலாம், டிஜிகோல்டாக கூட வாங்கலாம். பட் இப்போதைக்கு செபி வந்து அது ரெகுலேட்டரி பண்ணல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபு. அதனால் நீங்கள் அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு லாங் டேர்ம் ரிலையபிலிட்டியாக இருக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த கோல்டு வீடியோ பற்றியோ இல்லை வேறு ஏதாவது அசட் பற்றி தெரிஞ்சுக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.